ஹலோ. நாம இந்த வீடியோல ஒரு சின்ன விஷயத்த கத்துக்க போறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத கோபங்கள் வராது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான காட்டுல அரினான்னு ஒரு புலி இருந்தது. அது வனத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த புலிதான். ஆனா அதுக்கு ஒரு பெரிய குறை. அது ரொம்ப கோபக்காரன். சின்ன விஷயம் நடந்தா கூட அதை தான் பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு யாரையா ரொம்ப கோவப்பட்டு கத்துவான். ஒரு நாள் காட்டுல கடுமையான மழை பொழிய ஆரம்பிச்சது. எல்லா விலங்குகளும் ஒவ்வொன்னா தங்களோட தங்குமிடங்களுக்கு ஓடினாங்க. அரினா மட்டும் ஒரு பெரிய மரத்தடியில நின்று மழையில் நனைய ஆரம்பிச்சது. மழையால நனைஞ்சதும் அதுக்கு கோபம் வந்தது. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த ஒரு சின்ன குரங்கு மழைய பொருட்படுத்தாம நக்கல் பேசிக்கிட்டே இருந்தது. மற்ற விலங்குகளை சிரிக்க வைக்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது. அரினா அதை கேட்டதும் ரொம்ப கோவப்பட்டு, நான் இங்க நனைஞ்சுகிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற, உன்னை இப்பதான் எனக்கு உணவா போறேன். குரங்கு கொஞ்சம் பயந்தாலும் அதே சமயம் மெதுவா சொன்னது, நீ வனத்தின் தலைவன், உன் கோவத்தை நீதான் கட்டுப்படுத்தணும். நான் சிரிச்சது உன்னை கிண்டல் செய்தற்கு இல்ல. மழையில நனைஞ்சு நின்னபடி இருக்கிற உங்கள சந்தோஷப்பட வைக்க முயற்சி பண்ண. அரினா அந்த வார்த்தைகளை கேட்டதும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு யோசிக்க ஆரம்பிச்சது. அந்த இரவு அரிசிங்கம் தூங்காம யோசிக்க ஆரம்பிச்சது. நான் ரொம்ப வலிமையுள்ளவ, ஆனா என் கோபத்தை கூட கட்டுப்படுத்த முடியலையா? இது நல்லதா? அதுக்கே அதுவே பதில் சொல்ல முடியாம இருந்தது. அடுத்த நாள் ஒரு பழைய ஆமை புலிய பார்க்க வந்தது. அது மெதுவா புலிய பார்த்து சிரிச்சது. அருணா இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு கேட்டது, நீயும் சிரிக்கிற, என்னாச்சு எல்லாருக்குமே? ஆமை மெதுவா சொன்னது, நான் உன்னை கண்டுபிடிச்ச மாற்றத்தை கேட்டு சிரிக்கிறேன். மழையில நனைஞ்சு நிக்கிற புலி சிந்திக்க தொடங்குச்சுன்னா அது பெரிய விஷயம். அந்த நாள்ல இருந்து அரினா யாராவது கோவத்துக்கு காரணமான விஷயம் சொன்னானோ உடனே பதிலளிக்காம மூச்சு இழுத்து மனச அமைதிப்படுத்தி பின்பு பேச ஆரம்பிச்சது. அது தன்னோட பழைய பழக்கங்களை யோசிச்சு தன்னால வந்த கோபத்தால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு மன்னிப்பும் கேட்டது. அந்த புலி வனத்துல மதிப்புள்ள லீடராக மாறியது. எல்லா விலங்குகளும் மரியாதை தந்தாங்க. கோபம் வந்தாலும் அது மனசுக்குள்ளேயே, இப்ப பேசணுமா இல்ல சும்மா இருக்கணுமா, இது முக்கியமா இல்ல கடந்து போகக்கூடிய விஷயமா கேட்டு யோசிச்சு பதிலளிக்க ஆரம்பிச்சது. கதையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, கோபம் வருவது இயற்கை. ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறோம் என்பதுதான் நம்ம மரியாதைக்குரிய ஆளாக மாத்தும். நம்ம கோபம் கொண்டு பேசுற வார்த்தைகள் பிறருக்கு ஆழமான பாதிப்பு ஏற்படுத்தும். சின்ன சிரிப்பும் ஒரு பெரிய சிந்தனைய தந்துச்சுன்னா நம்ம கோபமும் சிரிப்பாக மாறலாம். வாழ்வுக்கு பயனளிக்கும் உபதேசம். கோபம் என்பது ஒரு சிறிய நெருப்பு. அதைச் சரியாக பயன்படுத்தினால் ஒளியாக்கும். தவறாக பயன்படுத்தினால் அழிக்கக்கூடிய தீயாக்கும்.